ஸ்பாட் த எரர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தவறுகளை திருத்தி அதற்குரிய சரியான வினைச்சொற்களையோ அல்லது கன்ஜங்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம போட போகிறோம். முதலாவது வாக்கியம், ஈச் ஆஃப் தெம் ஆர் இங்கிலாந்து சிட்டிசன்ஸ். இங்கே நம்ம தெம் அப்படின்ற அடிப்படையில் சப்ஜெக்டை எடுத்தோம் அப்படின்னா ஆர் அப்படின்றத போடுறது சரி நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அது தவறு. ஏன்னா இங்கே ஈச் அப்படின்றது தான் சப்ஜெக்டாக அமைகிறது. ஈச் அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக. அப்போ நம்ம இஸ் அப்படின்ற சிங்குலர் வினைச்சொல்லை தான் போட முடியும். ரெண்டாவது, எவ்ரி ஒன் ஆஃப் த பேரல்ஸ் ஆஃப் ஃபுல். நிறைய பேரல்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் தனித்தனியாக அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ எவ்ரி ஒன் தனித்தனியாக இருக்குது. அதனால் இந்த எவ்ரி ஒன் அப்படின்றத சப்ஜெக்டாக எடுத்துட்டிங்கன்னா அதில் நம்ம ஆர் போடாமல் இஸ் தான் போடணும். அடுத்து தேர்ட் ஒன், நாட் ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் டூயிங் வெல். ஒருத்தர் கூட, இத்தனை பசங்களில் ஒருத்தர் கூட ஒழுங்காக செய்ய மாட்டுறாங்க. இது நம்ம சொல்லுவோம் ஃபீட்பேக்காக. இதில் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்றதுன்னு அடிப்படையினால் இது சிங்குலர் அப்படின்னு அடிப்படையில் நம்ம வினைச்சொல் இஸ் தான் போடணும். நாலாவது, ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங். இத்தனை பசங்களில் ஒருத்தர் மிஸ் ஆகுறான். அப்போ ஒருத்தர் ஒன் அப்படின்றதுனால நம்ம இஸ் போடுறோம். அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த் ஒன், டிவைட் திஸ் ஆப்பிள் அமாங் ராபர்ட் அண்ட் டேவிட். இப்போ இங்கே ஏன் நம்ம அமாங் போடக்கூடாதுன்னா ரெண்டு பேர் தான் வர்றாங்க, அதனால் பிட்வீன் தான் போடணும். பிட்வீன் அப்படின்றது கன்ஜங்ஷன். அமாங் டு பி யூஸ்ட் ஃபார் மோர் தென் டூ. அமாங் எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுக்கு இணையான ஒரு சென்டென்ஸ் பாருங்கள், டிவைட் திஸ் ஆப்பிள் பிட்வீன் த கேர்ள்ஸ் அப்படின்றது தவறு. அப்போ அமாங் த கேர்ள்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க அப்படின்றதுல நம்ம அமாங் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஏழாவது, த சீஃப் மினிஸ்டர் as well as his followers are at the meeting. இங்கே நல்லா பாருங்கள், த சீஃப் மினிஸ்டர் எட்டாவது, த பாய்ஸ் ஒம்போதாவது, த மூன், இதெல்லாம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். நம்ம எல்லாமே பாருங்கள் as well as, வித், அப்புறம் along with, இந்த மாதிரி வரக்கூடிய சில கன்ஜங்ஷன்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய செகண்ட் சப்ஜெக்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தவறுதலாக தான் நீங்கள் வினைச்சொல்லை பயன்படுத்த முடியுங்க. இதில் முதல் சப்ஜெக்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ முதல் சப்ஜெக்ட் எது? த சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர், இஸ். த பாய்ஸ் பன்மை, ஏற்கனவே அங்கே பன்மை தான் கொடுத்துருக்காங்க, அதனால் சரி ஆர். த மூன் அப்படின்றது ஒன்று, அது தேர்ட் பர்சன் சிங்குலர், இட் அப்படின்ற அடிப்படையில் வந்ததுனால நீங்கள் அதை என்ன போடணும்? ஷைன்ஸ் போடணும். ஏன்னா இந்த இடத்துல வேர்ப் வினைச்சொல் ஷைன். ஷைன் போடக்கூடாது, ஏன்னா மூன்றது ஒன்று. அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம எஸ்இஎஸ் ஐஎஸ் சேர்க்கணும். அதனால் ஷைனோட எஸ் சேர்த்துருக்கோம். இது தாங்க உண்மையான அர்த்தம். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை மையமாக நீங்கள் எடுத்தால் தான் வினைச்சொல்ல சரியான ஒரு வினைச்சொல்ல உங்களால் போட முடியும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இடையில் உங்களுக்கு நேரம் இருந்தால் நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வாக்கியங்கள் இருக்குது, இன்னும் முடிவடையலை. நான் ஏன் இடையில சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இடையில பார்த்துட்டு அப்படியே போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்முடைய பெல் ஐக்கான், அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். ஸோ இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் விடுறதுனால தான் நம்ம நிறைய இன்டர்வியூவில் பாஸ் ஆக மாட்டோம், நிறைய விஷயங்களில் செலக்ட் ஆக மாட்டோம். ஸோ இதை நீங்கள் தயவு கூர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி வினைச்சொல்ல என்ன செய்யணும்? சூஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், முக்கியமானது, ஷி கால்ட் அட் ஹர் ஃப்ரெண்ட். நிறைய பேர் இப்படி பயன்படுத்துவாங்க. எப்பயுமே ஒரு நபர் அப்படின்னாலே நம்ம அட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஆன். அப்போ ஆன் யூஸ் பண்ணுறது கரெக்டு. ஷி கால்ட் ஆன் ஹர் ஃப்ரெண்டு தான் கரெக்டு. பட் அட்டு எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இடத்துக்கு மட்டும், ஒரு இடத்த நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் தாராளமாக போடலாம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா அட்டு அப்படின்றத நீங்கள் பிளேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க இங்கே. சரிங்களா? சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.